வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப் பிரைவேட் சப் ப்ரொசீஜர், பப்ளிக் சப் ப்ரொசீஜர், அதை பற்றி டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் பார்த்தா போதும், கம்ப்ளீட் நாலேஜ் இதில் நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஓகே, பப்ளிக் சப் ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் சப் ப்ரொசீஜர் கொடுக்கணும்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு பப்ளிக் டைப் பண்ணுமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து சப்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்னு நம்ம டைப் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது வந்து பப்ளிக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். பப்ளிக்கில் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மேக்ரோ எல்லாமே வேறு மேக்ரோ கூட நம்மளால் கால் பண்ண முடியும். அது ப்ரைவேட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய சப் ப்ரொசீஜர் எதுவுமே நீங்கள் வேறு எந்த ஒரு மாடல்லையும் உங்களால் பயன்படுத்த முடியாது. தெர் ஆர் மெனி ரிஸ்ட்ரிக்ஷன், அதனுடைய நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ப்ரைவேட்டில் கிரியேட் பண்ணும்போது. ஸோ ஆல்வேஸ் ஐ ரெக்கமெண்ட் டு கிரியேட் அ மேக்ரோ வித் பப்ளிக் சப் ப்ரொசீஜர். அப்படின்னா பப்ளிக் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாக சப், அதுக்கு அடுத்தது உங்களுடைய நேம் கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஆட் வேல்யூன்னு கொடுக்க போகிறேன். ஆட் வேல்யூ ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு எண்ட் சப் ஓப்பன் ஆகி டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ஒரு மேக்ரோ நான் கிரியேட் பண்ண போகிறேன். எதை பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போகிறேன்னா, இப்போ நம்மளுடைய மேக்ரோ நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகணும்னா, இதனுடைய 2 வேல்யூ ஆட் பண்ணி இங்கே அப்டேட் ஆகணும். டோட்டல் வேல்யூ இங்கே வேணும். அதுக்கு நம்ம ஒரு இதை ஃபார்முலா கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கொடுக்க போகிறோம்? ரேஞ்ச் டபுள் கோட்டுக்குள்ளே, இந்த டபுள் கோட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல் வந்து காலம் H அண்ட் ரோ நம்பர் 5. ஸோ அப்போ H5ன்னு கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் த parenthesis டாட் வேல்யூ. இந்த பர்டிகுலர் செல்லில் என்ன வேணும்? நம்மளுக்கு வேல்யூ வேணும். என்ன வேல்யூ வேணும் நம்மளுக்கு? இதனுடைய டோட்டல் வேல்யூ, டோட்டல் ஆஃப் F5 செல் அண்ட் G5 செல். டபுள் கோட்குள்ளே ஈக்குவல் F5 ப்ளஸ் G5. அகைன் டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எங்களுடைய ஃபார்முலா. எக்ஸல் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்? எக்ஸலில் யூஸ்வலாக ஈக்குவல் இதனுடைய வேல்யூ ப்ளஸ் இதனுடைய வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சம் கிடைச்சிடும். அதே சேம் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்படியே இங்கே நம்ம கோடில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. பட் என்னென்னா டபுள் கோட்குள்ளே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே. இப்போ என்டர் கொடுத்து இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். அப்போ வேல்யூ வந்து எனக்கு 5000 வந்தது. ஸோ திஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சப் ப்ரொசீஜர். ப்ரைவேட் சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணலாம். என்டர். ப்ரைவேட் சப் ப்ரொசீஜருக்கு என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்கே நீங்கள் ப்ரைவேட்னு கண்டிப்பாக டைப் பண்ணி ஆகணும். ப்ரைவேட் டைப் பண்ணும்போது தான் ப்ரைவேட் சப் ப்ரொசீஜராக கிரியேட் ஆகும். சப், அதுக்கு அடுத்தது ஆட் வேல்யூ. இந்த இடத்துல நேம் வந்து ஆட் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வேல்யூ 1ன்னு கொடுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். என்டர் கொடுத்தோடனே இங்கே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக எண்ட் சப் வந்து கிரியேட் ஆகிடும். இதே கோடு நம்ம அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். இதனுடைய ஃபார்முலா அப்படியே இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. என்டர் கொடுக்கலாம். இப்போ இது இருக்கக்கூடிய வேல்யூ டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மேக்ரோ ரன் பண்ணுறோம். உங்களுடைய மேக்ரோக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடும். நம்மளுக்கு இங்கே வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம இதனுடைய முக்கியமான டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளாக மாடல் 4க்கு நான் போகிறேன். மாடல் 4ல் இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மாடல் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். இந்த மாடல் வந்து நம்ம இங்கே கால் பண்ணலாம். சப் ப்ரொசீஜர் கால் மேக்ரோ நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து மேக்ரோ தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அண்டர் ஸ்கோர் கொடுக்கலாம். நம்ம இந்த மேக்ரோ கிரியேட் பண்ணும்போது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கால் நம்ம டைப் பண்ணாமல் தான் அதோட நம்ம இந்த மேக்ரோ கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மேக்ரோ நேம் டைப் பண்ணோம், ஆட் வேல்யூ. ஸோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மேக்ரோ ரன் பண்ணும்போது இந்த கால் ஆப்ஷன் வந்து இந்த மேக்ரோ வந்து கால் பண்ணும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்ரோ வந்து கால் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் அவுட்புட் ஆகும். இப்போ நான் மேக்ரோ ரன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பை யூசிங் F8 கால் ஆட் வேல்யூ. இப்போ அந்த மேக்ரோக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பாருங்கள், இந்த மேக்ரோக்கு வந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். அப்புறம் எண்டு சப், அதோட முடிஞ்சது. இப்போ இதே இடத்துல நான் ஆட் வேல்யூ 1 நம்ம டைப் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன வந்து ஆட் வேல்யூன்னு தான் கொடுத்துருந்தோம். அப்போ என்ன இருக்கும்? இந்த மேக்ரோ கால் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரோ கால் பண்ண போகிறோம். ஆட் வேல்யூ 1 இந்த மேக்ரோ கால் பண்ணலாம். ஸோ இங்கே திரும்ப இந்த மேக்ரோ ரன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பாருங்கள், எரர் வருது. எதனாலன்னா இது இந்த மாடலுக்குள்ளே இது ஐடென்டிஃபை பண்ண முடியல, இந்த சப்புக்குள்ளே இது வரல. ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.